ஹாய் வெல்கம் டு குட்டியா ஒரு ஸ்டோரி. நம்ம பாண்டிச்சேரி சீரீஸில் நம்ம போன இடம் பாண்டி ரிவர் போட்டிங். ஆக்சுவலி அங்கே நிறைய போட் ஹவுஸ் நிறைய இருக்குது. நாம் இருந்த இடத்துலேருந்து இதுதான் நியர்பையாக இருந்தது. ஸோ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு தேடும்போது நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்த ஸ்கூட்டியில் ஷீட் ஒன்று இருந்துச்சு. அதில் ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு கால் பண்ணும்போது இந்த ஆஃபீஸை நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு இதுதான் நியர்பைன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்குள்ள ஆஃபீஸில் அமௌண்ட்லாம் பே பண்ணிவிட்டு அடுத்து அவங்க என்னென்ன பிளேசஸ் காட்டுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அடுத்து நாங்கள் போன டைமில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்போ தான் போனாங்க. ஒரு போட்டிங்க்கு ஃபஸ்ட்டு மினிமம் 11 மெம்பர்ஸ் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா அங்கே எங்களுக்கு அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் 3 மெம்பர்ஸ்ன்றதுனால நாங்கள் வெயிட் பண்ணோம். அப்புறம் இன்னொரு ஃபேமிலியும் ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ 11 மெம்பர்ஸ் கரெக்டாக இருந்ததுனால சரி நீங்கள் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடி ஆகிடுங்கன்னு சொல்லி அவங்கவுங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப டேட்டியாலாம் இல்லை, கொஞ்சம் க்ளீனாகவே நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் கம்பல்சரி நீங்கள் இதை போட்டு தான் ஆகணும், லாக்கையும் கரெக்டாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஆஃபீஸ்லேருந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் பேக் சைடு அவங்களுக்கான போட்டு இருக்கும். இந்த ஆஃபீஸ்லேருந்து பேக் சைடு வழியாக எங்களை கூட்டிகிட்டு போனாங்க போட்டுக்கு. நாங்கள் போன போட் புல்ஷிப் போட்டிங். இதில் நம்ம ஃபேமிலி தனியானா அதுக்கு தனியாக அமௌண்ட், நம்ம ஃபேமிலி மட்டும் செப்ரேட்டாக போகிறதுனாலும் நம்ம அமௌண்ட் கட்டி தனியாக போகலாம். இதில் மினிமம் 11 பேர், நம்ம 3 பேருன்றதுனால ஹோல் ஃபேமிலியும் போனால் அந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு ஃபேமிலியும் நாங்களும் போனோம். இந்த புல்ஷிப் போட் எப்படின்னா நமக்கு வெயில் நம்ம மேலே படாது, ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். இங்கே 4 லொக்கேஷன் காட்டுறோன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ரிவரும் ஷீயும் மிக்ஸ் ஆகிற இடம், அடுத்து பாண்டி ஃபிஷிங் ஹார்பர் காட்டுறேன் நாங்கள், அடுத்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அடுத்து அரிக்கமேடு, இந்த 4 பிளேஸஸும் காட்டுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேக் சைடு வழியாக போயிட்டு நமக்கான போட்டில் ஒரு போட்டுக்கு ஒரு டிரைவரும் இன்னொரு அசிஸ்டண்ட்டும் இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு போட்டில் ஏறிட்டு அவங்க ஹெவியாக பேக்ஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வர வேணாம், உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வாட்டர் பாட்டில் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு பேக்லாம் அங்கேயே வச்சுட்டோம், சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே உள்ளவங்களுமே ஒரு நல்ல டைப். ஆக்சுவலி நமக்கு ஒரு சேஃப்டி எவ்வளோ முக்கியங்கிறத அவங்களே எங்ககிட்ட சொன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பசங்கள்லாம் குட்டி பசங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களை நிறைய நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள், ஷேக் பண்ணுங்கள் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் எங்களோட லைசன்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க, அதனால் அதெல்லாம் பண்ண வேணாம், நான் லைட்டாக வேணால் ஷேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ரொம்ப கைண்டான பர்சன்ஸ். அப்புறம் போட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய போட்டில் போயிருக்கோம் கோவாவில், அப்போது ஒரு பயம் தெரியல. பட் இது சின்னதாக இருக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த இயற்கையோடு நம்ம போகும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது நிஜமாவே சூப்பராக இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ட்ரைவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் மினிமம் எங்களுக்கு என்ன ஸ்பீட் சொன்னாங்களோ அதில் தான் நாங்கள் போவோம். ஆனால் பசங்க எல்லோரும் எங்களை நல்லா டர்ன் பண்ணுங்க, ஸ்பீடாக போங்க, ஷேக் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது, அதனால் நான் செய்ய மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துல லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனோம். நான் போகும்போதே உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடம்தான் அந்த ரிவரும் ஷீயும் மிக்ஸ் ஆகிற இடம். இது என்ன சொன்னாங்கன்னா, அட்வென்ச்சர்ஸ் ரிவர் மவுத் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது இந்த கல்லெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கல் அங்கே தெரிகிற கல் வர ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அது ஷீ, இந்த கல்லுக்கு இந்த பக்கம் ரிவர். ஸோ அந்த பக்கம் போக போக ரொம்ப ஷேக், அந்த அலைனால ரொம்ப போட்டு ஷேக் ஆனதுனால இப்போ என்ன சொல்லிட்டாங்களாம், இந்த கல்லோடய ஸ்டாப் பண்ணி நீங்கள் டர்ன் பண்ணிடுங்க, அவ்வளோ தூரம் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னா போன மந்த் ஏதோ அந்த அவ்வளோ தூரம் போய் போட் ஏதோ இன்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாருக்கும் இப்போ இந்த கல்லை தாண்டி அந்த கல்லுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்தே எங்களுக்கு அந்த காமிச்சாங்க. ஆனால்
இந்த இடம் போகும்போதே போட் நல்லாவே ஷேக் ஆச்சு. அதாவது நம்ம ரிவருக்கும் ஷீக்கும் இடையில போகிறோம் இல்லையா, அது போகும்போதே நல்லாவே ஷேக் ஆச்சு. அப்போ ஒரு பெரிய ஷிப்பு அங்கே நின்றுச்சு. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம். நாங்கள் போனப்போ வந்து ரொம்ப வெயில் அதிகமாகவும் இல்லை, ஒரு மீடியமாக தான் இருந்தது. அதனால வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இதே நம்ம இன்னும் மழைலாம் பெய்யும்போது போனோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது எப்போனா காலைல ஸ்டார்ட் பண்ணி 6:00 ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5:00 வரை தான் இதோட டைம். அதுக்கு மேலே வந்து போட்டிங் அலோடு கிடையாதாம். ஸோ அதுதான் அந்த அட்வென்ச்சர்ஸ் ரிவர் மவுத். அடுத்து வந்து நம்ம போன இடம் வந்து பாண்டி ஃபிஷ்ஷிங் ஹார்பர். இது அப்படியே டேன் ஆகி போச்சு. போகும்போது வந்து நிறைய இதே மாதிரி புல்ஷிப் போட்டிங் நிறைய வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் ஃபேமிலியோடு போகும்போது இந்த வெயிலில் வந்து இந்த போட்டு தான் வந்து ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம டேன் பண்ணிவிட்டு போகும்போது அந்த லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு ஷேக்கிங் அந்த அந்த பீச்சுக்கும் ரிவருக்கும் உள்ள ஒரு ஷேக்கிங் நல்லாவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களே சொன்னாங்க, இப்போ இங்கேயே இவ்வளோ ஷேக் ஆகுது பார்த்தீங்களா, ஸோ அந்த ராக் வரை நம்ம போனோன்னா இன்னும் ரொம்ப ஷேக் ஆகும். ஏன்னா அந்த ராக் வரை போயிட்டு இருந்தோம் தான். ஆனால் இப்போ போன மந்த் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட் ஆனதுனால வந்து யாரையும் இப்போ அலோவ் பண்ணுறது கிடையாது. அதனால் நம்ம இதோடையே டேன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு 2 டேன் வந்து சுற்றி வந்தது அந்த போட்டிங் அந்த இடத்த காட்டுறதுக்காக. இப்போ இந்த தண்ணி தெரியுது அவங்களுக்கு, ரிவரும் ஷீயும் எப்படி மிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் இந்த அந்த ஷேக்கிங் தான் வந்து அந்த ராக்கு போனால் இன்னும் அதிகமாக இருக்குன்றதுனால நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. ஆக்சுவலி இந்த போட்டிங் வந்து 1 ஹவர், கரெக்டாக 1 ஹவர் 4 பிளேசஸ். ஒரு பர்சனுக்கு 500. நீங்கள் புக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. எங்களோட ரெண்டல் ஸ்கூட்டரில் இருந்த ஷீட்டை வச்சு தான் நாங்கள் இங்கே போனோம். இதுதான் எங்களுக்கு நியர்பையாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். இங்கே ஃபிஷ் பிடிச்சிட்டு இருந்தாங்க நிறைய குட்டி குட்டி போட்டில். ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸ் பார்த்தாச்சு, ரிவரும் ஷீயும் மிக்ஸ் ஆகிற இடம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாண்டி ஃபிஷ்ஷிங் ஹார்பர். இந்த இடம் தான் வந்து அந்த ஹார்பர்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே நிறைய போட்ஸ் வந்து வரிசையாக எக்கச்சக்கமாக வந்து நிப்பாட்டி போட்டு வச்சுருந்தாங்க. இந்த போட்லாம் ஒரு டைம் கடலுக்குள்ளே போனால் 4 or 5 days, மழைலாம் வந்துச்சுன்னா 7 days கூட அங்கேயே தங்கி மீன் பிடிச்சிட்டு வருவாங்களாம். ஸோ நம்ம ஈஸியாக மீன் வாங்கிடுறோம். ஆனால் அது எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போயிட்டு பிடிச்சிட்டு வராங்கங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஃபிஷ்ஷோட விலை வந்து அதிகமாக இருக்க காரணம் இதனால் கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஸோ கொஞ்சம் விலை பார்க்காம நம்ம வாங்கிக்க வேண்டியது தான். நல்ல விஷயத்த எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இவ்வளோ போட்டை பார்க்கும்போது, ஏன்னா இதை நம்ம எல்லாமே தூரத்தில் இருந்து தான் நான்லாம் பார்த்துருக்கேன். பீச்சில் நிறைய போட் போகிறது. இவ்வளோ கிட்ட வந்து பார்க்கும்போது பெரிய பெரிய போட்டாக இருக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய போட்டு இங்கே இருந்தது ஹார்பருன்றதுனால. ஆக்சுவலி இங்கே போட் ரைடில் வந்து மார்னிங் நம்ம சன் ரைஸ் ஆகிறதையும் கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்களாம், ஈவினிங் சன் செட் ஆகிறதையும் கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்களாம். நீங்கள் அந்த மாதிரி பிளான் வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே காலைல போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி ஈவினிங் போகிற பிளான் இருந்தாலும் நீங்கள் சன் செட்டை பார்க்குற மாதிரி போனீங்கனாலும் ஒரு 4 o'clock-குள்ளே 5 o'clock வந்து 5:30 இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 4 o'clock கூட நீங்கள் போகலாம். ஸோ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு போட்டையும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஓனர்ஸோட நேம்ஸ் எழுதியிருந்தது. ஒரு மாதிரி பெருசாக பார்க்கும்போது இவ்வளோ பெரிய போட்டில் போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்களான்ற மாதிரி கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தங்கி இருக்கணுங்கிறப்போ இவ்வளோ பெரிய போட் இருந்தால் தான் அவங்க தங்குறதுக்கான பொருட்கள், சமைக்கிறதுக்கான பொருட்கள்லாம் அதில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு இன்னும் 2 பிளேஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ரிவர் மவுத், அடுத்து ஹார்பர் பார்த்தாச்சு. இன்னும் அரிக்கமேடும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டும் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இன்னும் ரொம்ப லாங் ஆகிடும். ஸோ போர் அடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதனால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த போட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.